Najibullah Abdullah passed away. இளைஞர்களே, இந்த உலக வாழ்க்கையில், இந்த குறுகிய கால வாழ்க்கையில் எனக்கும் உங்களுக்கு முன்னால் இருக்கிற ஒரு முக்கியமான பணிதான் லீவிங் எ லெகசி. இந்த உலகத்தில் ஒரு லெகசியை விட்டுட்டு போகணும், அடையாளத்தை விட்டுட்டு போகணும், தடம் பதித்து விட்டு செல்ல வேண்டும். ஒரு லெகசியை விட்டுட்டு போகணும். இன்னார் இன்ன பணிகளை செய்து விட்டு போறார், அடையாளங்களை விட்டுட்டு போறார், தடயங்களை விட்டுட்டு போறார், தாக்கங்களை விட்டுட்டு போறார். அதுலதான் நமது வாழ்க்கையுடைய வெற்றி இருக்கு. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு இளைஞர், 36 வயசு நினைக்கிறேன், பேரு அலி பெனட். ஆஸ்திரேலியாவிலே பிறந்து வளர்ந்து வியாபாரம் செய்து வியாபாரத்தில் முன்னேறி ஒரு பெரிய பிசினஸ்மேனா மாறி பல கோடிகளை சம்பாதித்து அந்த கோடிகளை வச்சு வாழ்க்கையை, இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஆடம்பரமான வீட்டை கட்டி சொகுசான வாகனங்களை வாங்கி பல மில்லியன் பெறுமதியான கடிகாரங்களை வாங்கி பல லட்சம் பெறுமதியான பாதணிகளை வாங்கி இப்படிப்பட்ட ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்கி இந்த வாழ்க்கையை மேக்சிமம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இளைஞன் எல்லோரையும் போல வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரம் எல்லாம் இவர் பிரபலமான ஒரு ஆள் அல்ல, கோடிகளை திரட்டினார், ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். 2015ஆம் ஆண்டு 3 வருஷங்களுக்கு முன்னால வாயில ஒரு புண், பரிசோதிக்க போறார். வைத்தியர் சொல்றார், உங்களுக்கு கேன்சர் வந்திருக்குது, அதுவும் மோசமான ஸ்டேஜ், 7 மாசத்துல நீங்க உயிரிழக்க வேண்டி வரும். அல்லாஹு தாலா அந்த இளைஞனுக்கு, அந்த அலி பெனட்டுக்கு கொடுத்த மாபெரும் அருள் என்னண்டா, அவர் உடனடியாக ஒரு நிலைப்பாட்டுக்கு வராரு. அல்லாஹ் இந்த கேன்சரை எனக்கு அருளாக தந்தான். 7 மாசம் இருக்குது. இந்த 7 மாசம் அல்லாஹ் எனக்கு தந்த அருமையான சந்தர்ப்பம். நான் இப்ப மேக்சிமம் என்ன மாற்றிக்கொள்ள வேணும். அந்த வகையில என்ன செய்யறார் தெரியுமா? அவருடைய சொத்து சுகம், அவர்கிட்ட இருந்த ஆடம்பரமான வாகனங்கள், பொருட்கள், பல மில்லியன் ரூபாய் பொறுமதியான அவர் பயன்படுத்திய பண்டங்கள் அனைத்தையும் விற்று பெருந்தொகை காசை திரட்டி கொண்டு பொதுப்பணியில் இறங்குறார். ஆப்பிரிக்காவுக்கு போறார். ஆப்பிரிக்கால ரொம்ப வறுமையான ஒரு நாடு டோகோ என்ற நாடு, அந்த நாட்டுக்கு போறார். அந்த நாட்டுக்கு போய் அங்க இருக்கிற ஏழைகளை, அனாதைகளை, விதவைகளை எல்லாரையும் அனுசரிக்கிறார். மஸ்ஜித் ஒன்றை கட்டுறார், ஸ்கூல் ஒன்றை கட்டுறார், மദ്രസா ஒன்றை கட்டுறார், மற்றொன்றை நிர்மாணிக்கிறார். பிறகு முஸ்லிம்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் என்று சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறார். இது எல்லாத்தையும் அவசர அவசரமா செய்யறார். இரவு பகலா ஓடுறார், பலரையும் இணைச்சு கொள்றார். 7 மாதத்துல வஃபாத்தாகுவார் என்று சொல்லப்பட்ட போதிலும் அவர் மாஷா அல்லாஹ் மேலதிகமா 3 வருடங்கள் வாழ்ந்தார். ஆனா இந்த 3 வருஷமும் அவர் சும்மா படுக்கையில் இருக்கல. இரவு பகலாக சொர்க்கத்தில் தனக்கென்ற ஒரு இடத்தை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற அருமையான சந்தர்ப்பம் இது என்று உழைக்கிறார். நிறைய பேர கண்ணீரை துடைக்கிறார். அனாதைகளுடைய, விதவைகளுடைய, ஏழைகளுடைய, அபலைகளுடைய கண்ணீரை துடைக்கிறார். மிகப்பெரிய ஒரு ஃபண்டை, ஒரு நிதியத்தை திரட்டுறார். மற்றும் பலர் அதில் இணைந்து கொள்கிறார்கள். ஃபைனலாக வஃபாத்தாவதற்கு முன்னால் பலர் பார்த்திருப்பீர்கள், நான் வஃபாத்தான பிறகு உலகத்துக்கு, சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு நசீஹா, அட்வைஸ் என்ற வகையில் ரொம்ப கஷ்டப்பட்டு சில வசனங்களை பேசிவிட்டு 29ஆம் தேதி 3-4 நாட்களுக்கு முன்னால் வஃபாத்தாகிறார். அவர் கடைசியாக வஃபாத்தாவதற்கு முன்னால் எல்லோரையும் விழித்து சொன்ன விஷயம், அல்லாஹு தாலா எனக்கு இந்த கேன்சரை ஒரு கிஃப்டாக தந்தான், என்னை மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பமாக தந்தான், அந்த நிலையான சொர்க்கத்தில் எனக்கு ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாக தந்தான். அல்ஹம்துலில்லாஹ், அதற்காக அல்லாஹ்வை நான் புகழ்றேன். நான் அவனை சந்திக்க போறேன். அதுல வசனமா சொல்றாரு, நான் மௌத்தாகிட்டேன் சொல்றாரு. நான் மௌத்துக்கு பிறகுதான் ரிலீஸ் பண்ண சொல்றாரு. நான் மௌத்தாகிட்டேன், நான் போயிட்டேன். உங்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ், நீங்க ஒவ்வொருவரும் இந்த உலக வாழ்க்கையில உங்களுக்கென்று ஒரு புனிதமான கோலை, ஒரு இலக்க, ஒரு பிளான, ஒரு ப்ரொஜெக்ட
தெரிவு செய்து கொண்டு அதற்காக உழைப்பவர்களாக மாறுங்கள். மாஷா அல்லாஹ், இந்த உலக அவர் எவ்வளவு பெரிய ஒரு வெற்றியாளர் என்றால், அவருடைய லைஃப் எவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் என்றால், ஒவ்வொருடைய சொல்வார்கள் சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி என்று. இந்த அலி பெனட் என்ற அந்த 36 வயது இளைஞனுடைய மிகப்பெரிய வெற்றி என்னவென்றால், சுபஹானல்லாஹ், அவருக்காக துஆ செய்கிற கோடான கோடி மனிதர்களை சம்பாதிச்சுட்டு போய்க்கிறார். அவர் ஒரு கோடீஸ்வரனாக இருந்த போது யாரும் அவருக்கு இல்லை. ஆனால் அவர் அடுத்த மனிதர்களுக்காக வாழ எப்போது நியத்து வச்சாரோ அதன் விளைவு என்ன தெரியுமா? இந்த இலங்கையில இந்த புனிதமான இரவுல அந்த இளைஞனை பத்தி நான் பேசுறேன். நாங்க எல்லாரும் அவருக்காக துஆ செய்றோம். எவ்வளவு பெரிய புத்திசாலி, எவ்வளவு பெரிய பாக்கியசாலி, அப்படி இந்த குறுகிய கால வாழ்க்கை எவ்வளவு வெற்றிகரமான வாழ்க்கை நினைச்சு பாருங்க. சகோதரர்களே, நான் உங்களோடு இந்த புனிதமான இரவுல பகிர்ந்து கொண்ட செய்தி அதுதான். எங்களோட லைஃப் ஒரு மிஷனாக இருக்க வேண்டும், நோபல் மிஷனாக இருக்க வேண்டும். எங்களோட ப்ரொஃபஷன் எதுவாகவும் இருக்கலாம், எங்களோட தொழில் எதுவாகவும் இருக்கலாம், வருமானத்துக்கான வழி எதுவாகவும் இருக்கலாம். ஆனா எங்களோட ஹோல் லைஃப் ஒரு மிஷனாக மாறினா நிச்சயமாக வானங்கள் பூமிகளை விட விசாலமான அந்த சொர்க்கத்திலே எனக்கு ஒரு இடத்தை இன்ஷா அல்லாஹ் உத்தரவாதப்படுத்திக் கொள்ளலாம். Knowledge Box, the value-based media network.